அத்தியாயம் 16 பதம் 17 சாப்டர் 16 டெக்ஸ்ட் 17 வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான ஒரு ஸ்லோக்கா, எல்லாமே ரொம்ப டைரக்ட் டு த பாயிண்டான ஒரு ஸ்லோக்கா. சம்டைம்ஸ் நம்ம செட்டன் ஸ்லோக்கா பார்த்தாக்கா நம்ம அந்த பர்பட் படித்தால்தான் நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ஓகே இதுதான் சொல்ல வருது, நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஆனால் இதில் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்லோக்கா, இன்னைக்கு டைரக்ட் டு த பாயிண்டான ஒரு ஸ்லோக்கா. ஸோ இன்னைக்கு வந்து பிஃபோர் நம்ம இப்போது மாதிரி நம்ம இந்த ஸ்லோக்கா வந்து போக முன்னாடி நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்லோக்கா, அதாவது 16வது பதம் 16 வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம், ஒரு பார்த்துடலாம். அப்போ தான் அந்த கனெக்ஷன் புரியும். சரிங்களா? ஸோ பகவத்கீதா சாப்டர் 16 டெக்ஸ்ட் 16 வந்து சொல்கிறேன். ஓகே. அநேக சிந்தா விப்ராத்தா மோஹா ஜலா சமாவர்த்தா பரசக்த காம போகேஷு பதானி நாரகேஷு சாவ். Thus perplexed by various anxieties and bound by a network of illusion, they become too strongly attached to the sense enjoyment and fall down into hell. Okay. Okay, before நான் ஸ்லோகா எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி இந்த சாப்டர் 16 வந்து இது வந்து த டிவைன் அண்ட் டெமோனியன் நேச்சர், அதாவது தெய்வீகள் அசுரத்தன்மைகளோட அதோட அது தலைப்பு, தெய்வீகள் அசுரத்தன்மை. ஸோ ஃப்ரம் இந்த சாப்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோக்காலேருந்து 3வது ஸ்லோக்கா வந்து தெய்வீக குணம் பற்றி வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கப்பட்டது. அண்ட் கண்டினியூஸ் 4லேருந்து 8 வந்து அசுரத்தன்மையோட குணம் வந்து என்னது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அண்ட் கண்டினியூஸ் பார்த்தாக்கா 10லேருந்து 20, இந்த 10லேருந்து 20 வந்து இது வந்து அந்த அசுரத்தன்மையோட குணங்கள் என்னது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னது, இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற நபர் வந்து அவங்களோட மூட் வந்து எப்படி இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 10லேருந்து 20 வரைக்கும் இது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அந்த 16வது வந்து என்ன சொல்லியிருக்கப்பட்டதுன்னா, இங்க வந்து இந்த நபர், இந்த அசுரத்தன்மை இருக்கிற நபர் வந்து எப்படி இருப்பாங்களா, இந்த ஸ்லோக்கால கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து டூ மச் அட்டாச் டு சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அப்படின்னா இந்த புல இன்பத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. இந்த அட்டாச்மெண்ட் எவ்வளோ தூரம் இப்படி போனால் டூ மச் அட்டாச்ட் அன்டில் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க ஆல்வேஸ் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டு, ரொம்ப ஒரிட்டான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. அப்படி ரொம்ப சஞ்சலமாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்க நிலை வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இவங்க எப்படின்னா இவங்களுக்கு லைக் அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த செஞ்சாலும் வேணும், ஒன்று தான், அப்படி தான் ஹெங்க்ரிங். அவங்க அப்படி தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில் வந்து ஓகே போதும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே இது போதும் அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து இன்னும் பத்திலையே, இன்னும் போதாது, அந்த மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் வந்து ஒரு வாலிப மனிதன் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சிகரெட் அடிக்கிறான், ஒரு கெட்ட போலம், ஏன்னா அசுரத்தன்மை சிகரெட் அடிக்கிறான். ஸோ சிகரெட் அடிச்சுட்டு நல்லா இருக்க, சிகரெட் போரிங்கா முடிஞ்சு, நான் இதை ரொம்ப அடிச்சுட்டேன், போரிங்காக இருக்கு, நான் கொஞ்சம் எலிவேட்டடா எலக்ட்ரானிக் சிகரெட் வேப், ஓகே அது போகிறேன், அதை அடிச்சுட்டு இதுதான் முடிஞ்சலாம், எனக்கு போதும், இன்னும் அதுக்கு மேலே ஒன்றும் என்ன இருக்குது, கஞ்சா இருக்குது, ஓகே கஞ்சாக்கு மேலே ஒன்றும் என்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எப்படின்னா அவங்களே புத்தி அப்படியே அவங்களுக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, இந்த மெட்டீரியல் இதில் வந்து சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆகுது, அவங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக. சேம் கோஸ் டு லைக் பணம் சம்பாதிக்கிறது, இவ்வளோ இருக்கும், ரொம்ப பணம் இருக்கும், ஆனால் இன்னும் வேணும் சொல்லிட்டு
ஒரு கட்டத்தில் அவங்க யாருன்னு அவங்களே அறியாமல் இருப்பாங்க. they will lose themselves. அவங்க வந்து அவங்களோட நிலை வந்து அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலி அவங்க எங்கே போவாங்கன்னா நறுக்கத்துலாம் போவாங்க. பாருங்களேன், இவ்வளோ செஞ்சோம் அவங்களுக்கு வந்து அந்த புலை இன்பத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்து அவங்களோட சுய இதிலும் அவங்களோட ரொம்ப ஒரு சஞ்சலமாக இருந்து கடைசியில் எங்கே போகிறாங்கன்னா நரகத்துக்கு தான் போகிறாங்க. இதுதான் இந்த 16வது ஸ்லோகாவது இதுதான் குறிப்பிடுது. சரிங்களாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து 17வது ஸ்லோகா வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, அசுரத்தன்மையான ஒரு நபர் வந்து இவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே, ஓகே, ஸ்லோகம் chapter 16 text 17. okay, atma samvivitta stabda dana mana madanvitah yajante nama jniste dambena vidhi purvakam. Translation: self-complacent and always impudent, deluded by wealth and false prestige, they sometimes proudly perform sacrifices in the name only, without knowing any rules and regulations. ஓகேங்களா? ஸோ இது வந்து யாராச்சும் தமிழில் படிச்சிருங்களா? ட்ரான்ஸ்லேஷன் புரியும். பரீட்சா மெத்தட். பரீட்சா ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ கிருஷ்ணா வந்து இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா அசுரத்தன்மையான நபர்கள் வந்து 2 இருக்குது. அதாவது ஒன்று ஆத்மா சபாவித்தா, ஓகே, ரெண்டாவது வந்து ஸ்தப்தா, ஓகே, செல்ஃப் கம்ப்ளேசன்ட் அண்ட் இம்ப்யூடன்ட். அதாவது என்னன்னா, ஒன்று வந்து ஈகியோஸ்டிக், ஈகோவாக இருப்பாங்க, அகங்காரமாக இருப்பாங்க. அதுதான் அதோட மீனிங் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஆத்மா சபாவித்தா. நெக்ஸ்ட்டு வந்து சப்தா, இம்ப்யூடன்ட். அப்படின்னா இல் மேனர், அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கேரக்டராக இருக்க மாட்டாங்க. இல் மேனர் கேரக்டர், நாட் குட்டான ஒரு கேரக்டரா. ஓகேங்களா? ஸோ 2, ஒன்று ஈகியோஸ்டிக், இன்னொன்று அவங்க கேரக்டர் வந்து நாட் அ குட் கேரக்டர், ஒரு பேட் கேரக்டர் ஆக்டர் இருக்கிற ஒரு நபர். இது 2 முக்கியமாக, இது 2 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதனால வந்து இது நடக்குது? இப்போ கிருஷ்ணன் வந்து அசுரத்தன்மை இருக்கிற ஒரு நபர் வந்து இது 2 கேரக்டர் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நுணுக்கமாக நம்ம பார்ப்போம், எதனால இந்த 2 கேரக்டர் வந்து வரும், எதனால வந்து ஒரு அசுரத்தன்மையான ஒரு நபருக்கு ஏன் உங்களுக்கு வந்து இந்த 2 கேரக்டர் எதனால வருது, என்ன அவங்க வந்து செய்கிறாங்க, இந்த கேரக்டர் வந்து வருதுன்னு நம்ம ஒன்றும் தீர்வாக நம்ம வந்து பார்க்கணும். இங்கே வந்து ப்ரௌபாட் வந்து இங்கே எழுதியிருக்காரு. நம்ம அந்த பேப்பரில் படித்தாக்கா அவர் என்ன போட்டிருக்காருன்னா, த காஸ் ஆஃப் திஸ் இஸ் டியூ டு நாட் கேரிங் ஃபார் எனி authority or scripture. Simple, this person do not believe in authority. அவர் என்ன எழுதியிருக்காரு, இன்ஸ் do not caring for any authority or scripture. ஓகே, இந்த நபர் வந்து அவர் வந்து இவங்க வந்து எந்த சாஸ்திர விதிமுறைகள் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இந்த சாஸ்திர விதிமுறைகள்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஓகே, ஸோ பிகாஸ் இவங்களோட நிலை வந்து எப்படின்னா மனம் போக்கில் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க செய்கிற செயல்பாடுலாம் எப்படின்னா அவங்களுக்கு என்ன ரைட்டாக தோணுதோ அவங்க செய்வாங்க. ஒரு கைடன்ஸ் இவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ
ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு எது தோதா இருக்கோ ஓகே அது அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இது இப்போட இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நபர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாக்கா, ஏதாவது இந்த விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்காம இந்த சாஸ்திரம், இந்த குரு, இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக நம்ம எடுக்காம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மிசரபிள், ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆல்வேஸ் ஒரு துன்ப நிறையா நம்ம அப்படியே தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? இது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தாக்கா இப்போ இதில் ரொம்ப நடக்குது. இது ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சினிமாவும் பார்த்துருக்குமே, நம்ம ஒரு மீடியா இதெல்லாம் பார்த்தாக்கா இப்போல்லாம் ரொம்ப என்ன என்ஃபசைஸ் பண்ணுறாங்களா, ஏன் இந்த கடவுள் ஏன் இந்த சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் மனிதனாக செஞ்சது தானே, இது இவங்க ஒன்று எழுதுவாங்க அது நம்ம ஃபாலோ பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் நம்மளுக்கு விடுறாங்க. ஓகேங்களா? இதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நம்ம எந்த நிலையில் இருக்கணும்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம யார், நம்ம பந்தப்பட்ட ஜீவாத்மா. 2 டைப் ஆஃப் ஆத்மா இருக்குங்க, பந்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா. ஓகேங்களா? நம்மளாம் பந்தப்பட்ட ஜீவாத்மா. இந்த பௌதிக உலகத்தில் we are trapped, பந்தம். நம்ம இந்த பந்தப்பட்ட நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? முக்த ஜீவாத்மா இதில் அப்பாற்பட்டவங்க. இவங்க இந்த முக்த ஜீவாத்மா இந்த ஆத்மாங்கள்லாம் நம்மளுக்கு விடுவிக்கிறதுக்கு they want to நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த முக்த ஜீவாத்மா இங்கே வருவாங்க. அவங்களுக்கு இந்த பௌதிக இதில் நிலையில் அவங்களுக்கு யாருமே அவங்கள கண்டிஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஆத்மா நமக்கு தெரியும். ஸோ நம்ம பந்தப்பட்ட ஜீவாத்மா. இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நிலை எப்படின்னா, நம்மளோட சென்சஸ், புலன், நம்மளோட திங்கிங், அறிவு எல்லாமே இம்பர்ஃபெக்ட். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இதில் நம்ம இல்லை, எல்லாமே இம்பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட விஷன் எல்லாமே இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பெர்ஃபெக்டான ஒரு நிலையில் நம்ம இல்லை. ஆனால் நம்ம தான் அகங்காரமாக இருக்குமே. நம்ம இந்த பாடி, இந்த சரீரம் செய்கிறப்ப அந்த அகங்காரமும் இருக்குது. ஓகேங்களா? இந்த அகங்காரம் என்ன செய்யும்னா, நான் தான் பெர்ஃபெக்ட். அது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா, நான் இதை படிச்சிருக்கேன், நான் எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, ஸோ நான் தான் பெர்ஃபெக்ட், நான் செய்கிறது பெர்ஃபெக்ட், நான் ஏன் இதெல்லாம் நான் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு நிலையில் விட்டுறோம். ஓகேங்களா? ஒரு அறிவான ஒரு மனிதன் என்ன செய்வான், அவங்க யோசிப்பான். இப்போ பாருங்க, ஒரு சாதாரண பிளெண்டர் மிஷின், ஒரு சாதாரண எந்த இது இருந்தாலும், ஒரு கேமாவே எடுத்துக்கோங்களேன், ஒரு யூசர் மேனுவல்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன திங்ஸ்லாம் இப்போ யூசர் மேனுவல்லாம் இருக்கு. ஓகே, ஆனால் நம்ம த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ்டான ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான, புரிஞ்சிக்க முடியாது நம்மளோட கிரியேஷன், நம்மளோட சிஸ்டம் எல்லாமே பார்த்தாலே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்லாம் என்னன்னா, நம்மளோட எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி அது டைஜஸ்ட் ஆகுதோ, எப்படி ஒரு மனிதன் எப்படி அவன் திங்க் பண்ணுறான், எப்படி நம்ம படிக்கிறது எப்படி அது அப்சார்ப் ஆகுது, அதெல்லாம் இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் இப்போ ஸ்டில் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு தியோரி தான் எடுத்துகிட்டு வராங்க தவிர ஒரு ஃபேக்டாக இதுதான் இது சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்டான ஒரு கிரியேஷன். நம்ம இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு கிரியேஷனுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்காத, ஒரு மேனுவல் இருக்காது. எப்படி இந்த சரீரத்தை வச்சு நம்ம இந்த நிலைப்பாடில் எப்படி நம்ம போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு யூசர் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன, நம்ம ரொம்ப ஈகோ, நம்மளுக்கு அகங்காரம், விபுடாத்மான்னு சொல்லுவாங்க. இந்த அகங்காரனால நம்மளோட புத்தி கூட விபுதா ஃபுல்லாகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓ
நான் எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் நத்திங், அந்த மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன்ல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஸோ பிரபுபாட் வந்து சொல்லுவார், யார் வந்து உங்களை யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், ஹீ இஸ் த ஃபுல் நம்பர் ஒன். ஃபுல் நம்பர் ஒன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்ககிட்டயும் கேட்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து கிளாஸ்க்கெலாம் வரீங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. நம்மளோட யூசர் மேனுவல்னால் என்ன? அது யாராச்சும் சொல்கிறீங்களா? நம்ம இந்த வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கும்ல, அது யூசர் மேனுவல் வந்து என்ன? அது யாராச்சும் சொல்கிறீங்களா? எனிவன் கேன் ட்ரை? Anybody? நானே சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து 3 யூசர் மேனுவல். ஓகே, சாது, குரு, சாஸ்திரம், இதுதான் நம்மளோட யூசர் மேனுவல். ஓகேங்களா? சாது, குரு, சாஸ்திரம் இது வந்து நிறைய வாட்டி நிறையா பிக்சர்ஸ் எல்லாரும் கிளாஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து கேட்டிருப்பீங்க. சாது, குரு, சாஸ்திரம் இதுதான் நம்மளோட 3 பில்லர்ஸ், நம்மளோட வாழ்க்கையோட பேக்போன், அச்சாணி. அதுதான் இந்த 3. ஓகேங்களா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், சாது, குரு, சாஸ்திரம். ஸோ இந்த சாது, குரு, சாஸ்திரம் இது வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது சொன்னாங்க நம்ம வந்து கடந்து போகலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சிந்தனைக்கு வருவோம். இப்போ நம்ம நிறைய கிளாஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம், த மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு சோல் நம்ம பார்த்தாலே பர்ஃபெக்டான சோல். அண்ட் அட் சேம் டைம் இந்த பாகவதம்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைச்சிச்சு? பாகவதம்லாம் நம்ம கிடைக்கிறப்ப நம்ம அந்த கிடைக்கிறது இது வந்து நம்ம பார்த்தாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமினால தான் நம்மளுக்கு வந்து இந்த பாகவதமே நம்ம கிடைக்கும். பரீட்சித் மகாராஜ் வந்து யார்? பரீட்சித் மகாராஜ் வந்து த மோஸ்ட் பிலோவட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா, பகவானோட மோஸ்ட் அன்பான ஒரு பக்தன் வந்து பரீட்சித் மகாராஜ். ஓகே, பரீட்சித் மகாராஜ் வந்து தர்மத்துக்கே அவர் தான் அதிபதி மாதிரி. அந்த தர்மம் கரெக்டாக சொல்லு, ஏன்னா அவங்களோட பரம்பரை யுதிஷ்டிர மகாராஜ் இருக்காங்க, அவங்களோட வம்சம் பரீட்சித் மகாராஜ். அவங்க வந்து எப்படி கரெக்டாக இருப்பாங்க, தர்மம் அப்படி கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சாதாரண ஒரு மகாராஜ், இந்த ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கோ, இந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து மகாராஜ் இல்லை, ஒரு உலகத்துக்கே த மகாராஜ் ஆஃப், அவர் தான் எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட், பரீட்சித் மகாராஜ். அவரே சுகதேவ் கோஸ்வாமிக்கு வந்து அடைக்கலம் படுறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு. ஓகேங்களா? அவரு இந்த பாகவதம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து 2 கேள்வி அவர் கேட்பார். ஒன்று, the way of perfection for all person and especially who is about to die. ஒரு மனிதன் வந்து பெர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து எப்படி வந்து இந்த வாழ்க்கையை வந்து எப்படி லீட் பண்ணுறது, எஸ்பெஷலி ஒருத்தர் இறக்குறப்ப வந்து எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கணும், ஒருத்தர் இறக்குற வரைக்கும் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து எது வந்து நல்லது, எது வந்து கெட்டது, வாட் அ மேன் ஷுல் டூ அண்ட் டு யூ வாட் ஷுல் அ மேன் நீட் டு டூ அண்ட் நாட் டு டூ. ஓகேங்களா? இது 2, எது வந்து செய்யணும், எது வந்து செய்யக்கூடாது, 2 கேள்வியில் வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த பாகவதத்தில் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட. இது பார்த்தாலே ரொம்ப சென்னாங்கன்னு ஒரு கேள்வி தான். எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கணும், எஸ்பெஷலி இறக்குறப்ப என்னென்ன செய்யணும். செகண்ட் வந்து ஒரு நல்லது கெட்டது ஆக்சுவலி கேட்குறது மாதிரி தான். ஒரு மகாராஜ்க்கு நல்லது கெட்டது தெரியாது. அதுவும் பரீட்சித் மகாராஜ் வந்து உத்தரையோட கருவத்தில் இருக்கிற போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் ஓடும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து ஹெல்ப் பண்ணுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு எம்பரர் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த கேள்வி அவருக்கு வந்து விடை தெரியாது. ஏன் அவர் கேட்குறாரு?
அதுதான் அந்த தத்துவத்தை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அறியணும். ஏன் அவர் கேட்குறாரு இந்த பாகவதம் இங்கே வரணும், ஃபர்ஸ்ட்டு பாகவதம் வரும், செகண்ட் வந்து குரு ஒரு நிலை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, குருவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே எடுத்து வைக்கிறாரு. இவ்வளோ அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் குரு கிட்ட சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட வர்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு வந்து அப்போதான் கேசட். ஓகேங்களா, இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டாக இருந்தாலும் குரு கிட்ட வந்து எனக்கு எல்லாமே எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன், அந்த நிலை வந்து ஒரு குரு சிக்ஷனோட நிலை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பரீட்சித் மகாராஜ். ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறார். இதில் வந்து நம்ம என்ன தெரியணும்னா, சாஸ்திரம் வந்து குரு மூலியமாக தான் அது பிறக்குது. ஓகே, சாஸ்திரா இஸ் பார்ன் பை குரு. ஏன்னா குரு தான் சாஸ்திரம் வந்து எடுக்கிறார், அவங்க வந்து எழுதுறாரு, கொண்டு வர்றாங்க, சாஸ்திரம் கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த சாஸ்திரத்துக்கு உயிர் வந்து கொடுக்கறது வந்து சாது. அதனால தான் இந்த சாஸ்திரங்களாம் நம்மளுக்கு வந்து நல்லா மனிதன் மனம் அளவுக்கு வந்து பெனட்ரேட் ஆகணும்னா சாதுங்கள்கிட்ட வந்து போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு சொந்தமாக எடுத்து படிக்கிறது வந்து ஓகே புரியும், ஆனால் அது வந்து உள்ளுக்கு பெனட்ரேட் ஆகணும்னா சாதுங்கள் மூலியமாக தான், அவங்களோட கருணையினால தான் நம்மளுக்கு வந்து அது சாஸ்திரங்களுக்கு வந்து ஒரு உயிர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ சாஸ்திரா இஸ் பார்ன் பை த லிப்ஸ் ஆஃப் த குரு அண்ட் இட்ஸ் கிவன் த லைஃப், the soul of the shastra is given by sadhus. ஓகேங்களா, ஸோ இதுதான் தத்துவம். ஆனால் இப்போலாம் வந்து இந்த தத்துவத்தை வந்து புரியுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது, நம்மளுக்கு வந்து வேணாம். இதுதான் ஃபுல் நம்பர் 1. ஸோ இது வந்து பர்சனலி எனக்கு ஒரு சர்டன் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இந்த ஃபேமிலியிலே. இப்போ என்னோட ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ல அவங்க வந்து நல்ல ஒரு பெரிய செல்வாக்க சேர்ந்தது ஒரு நபர், நல்லா மில்லியனர்ஸ்லாம். இவங்க வந்து டெம்பிளுக்கெலாம் வருவாங்க, ஓகே எல்லாமே வடக்குவாங்க, ஆனால் ஒரு ஒரு ஈடுபாடு இருக்காது, நிலையான ஒரு ஈடுபாடு வந்து இருக்காது. வருவாங்க போவாங்க, இது நார்மலில் இந்தியன் கம்யூனிட்டி வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கே நான் வந்து ஒரு இன்டெலிஜென்டான, பிகாஸ் செல்வாக்கு நிறையா இருக்கும்ல, ஸோ அவங்களே வந்து வெரி இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் கேள்வி வந்து யார்கிட்ட கேட்குமா, என்கிட்ட தான் இப்போ வந்து கேட்குறாங்க. ஒரு நல்ல ஒரு சாதுங்கக்கிட்ட வந்து கேட்கும். சட்டையாக அவர் கேட்குறது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ கேட்குறது முறை கூட இருக்குது. நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு நான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறத விட இது வேணான்னு சொல்கிறது கேட்குறோம் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த நிலையோட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இது கேட்குறது வந்து எப்படின்னா, இந்த பாகவதம் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் மனிதனாக செஞ்சது தானே, மனிதனுக்கும் ஒரு டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நீ வந்து 5000 years சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்துட்டு வர, இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணாலே அந்த அர்த்தங்கள் எல்லாமே மாறிடும். நீ எப்படி வந்து இது நம்புற, இது வந்து ஒத்தென்டிக், இது ஒரிஜினல், இப்படி வந்து நீ நம்புற இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே செய்யலாம், ஆனால் நான் வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதோ அப்படி ரொம்ப இன்டலெக்டுவலாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க சாஸ்திரங்கள். இது வந்து இதுதான் அறியாமைன்னு சொல்கிறது. நமக்கு நல்லா அறிஞ்சாக்கா, நல்லா அவங்க சொல்கிற டைமில் நம்ம போயிட்டு ஒரு கிளாஸ் கேட்குறதோ, நல்லா வாரம் வந்துட்டு நம்ம கேட்குறதுனா நம்மளுக்கு வந்து மனமோட அதோட புரிதல் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சாஸ்திரங்கள் வந்து வேற சாதாரண புக்கு கூட ஒப்பிடு எடுக்க முடியாது. இது வந்து கொண்டுட்டு வந்தது வந்து சாதாரண மனிதன் அல்ல, இதெல்லாம் முக்த ஜீவாத்மா. நாரத முனி, சுகதேவ் கோஸ்வாமிலேருந்து எல்லாமே பிரபுபாடு வரைக்கும் இதுதான் டிசால்பிளிக், இதுதான் குரு பரம்பரை எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதான் குரு வந்து கரெக்டாக எடுத்துருவாங்க, கன்ஃபார்மாக. அது வந்து நம்மளுக்கு அந்த ஃபெய்த் இருக்கணும். எஸ், கண்டிப்பாக அது கரெக்டாக தான் வருது. ஏன்னா இது சாதாரண நபர் எடுத்துகிட்டு வந்தது இல்லைங்க, இது எல்லாமே ஆச்சாரியங்கள். இவங்களாம் வந்தது, இவங்களுக்குலாம் இப்போ நடக்கிறதோட என்னது வச்சு அவங்களாம் எழுதுறது அவங்க இல்லை. இவங்களாம் வந்து ஃப்யூச்சர் அன்டில் இந்த கலியுகத்தில் எப்படி ஏர்ன் பண்ணோம், நீங்கள் அந்த டைமில் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் அந்த ஒரு பிளானிங் வந்து அவங்க போட்டுருவோம். அவங்க வந்து அந்த சாஸ்திரம் மூலியம் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் நோ, இது வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரியான ஒரு புக்கு இல்லை.
இது வந்து given by ஆச்சாரியஸ். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசைப்ளிக் சக்சஷன். ஸோ அதனால தான் நீங்கள் பகவத்கீதை பார்த்தாக்கா பிரபுபாட் வந்து இதுதான் ஆச்சாரியோட நிலை. அவர் என்ன போட்டிருக்காரு, பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து நிறையா பிஸ்னஸாக போகுது, நிறைய வெர்ஷன் கலியுகம் வர வர வர்றது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பாருங்கள், ஆச்சாரியோட நுணுக்கத்தை நீங்கள் நம்ம பார்க்கணும். வித் அந்த ஃப்ரண்ட் பேஜை ஆஸ் இட் இஸ்ன்னு போட்டார். அவங்க தெரியும் இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். எப்போ 1970 அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அங்கேயே போட்டார். ஸோ திஸ் இஸ் ஆச்சாரிய. ஓகே, ஸோ ஆனால் இந்த மாதிரி கேட்குற நபர் தான் என்ன ஆவாங்கன்னா ஃபுல் நம்பர் 1. அவங்க வந்து எங்கே என்ன ஆவாங்களாம், நம்ம சொல்கிறது ஒரிஜினல் என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் பொய்யா ஒருத்தர் கிளைம் பண்ணுவாங்க பாருங்களேன், அது அப்படி போய் நம்பிடுவாங்க. ஓகே, அப்படி போயிட்டு நம்பிடுவாங்க. ஸோ அதுக்கும் பாருங்கள், இதெல்லாம் அப்போ எழுதுது. இங்கே பிரபுபாட் வந்து இங்கே போட்டிருக்காரு, okay, see. Sometimes such demons take up the role of a preacher, mislead the people and become known as the religious reformers or as incarnation of God. They make a show of performing sacrifices, or they worship the demigods or manufacture their own god. Common man advertise them as God and worship them, and by the foolish they are considered advanced in the principle of religion or in the principle of spiritual knowledge. Okay, என்னன்னா ஸோ இந்த அசுரன் தன்மையோடு வந்து ஒரு டைமில் வந்து அவங்களே ஒரு ப்ரீச்சர் ஆவாங்க, ஒரு குரு நிலையெல்லாம் இருப்பான், அதில் எல்லாமே பொய்யா இருக்கும். எதனால இந்த மாதிரி அவங்க வந்து என்ன அவங்க குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே சாஸ்திரம் ஒரு விதிப்பட்டு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், எல்லாமே பொய்யா இருக்கும். சாஸ்திரம் மூலியங்க அது வந்து இருக்கவே இருக்காது, எல்லாமே பர்சனல் லீட்ஸாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நபர்கிட்ட தான் நம்ம போய் சிக்கிக்குவோம். யார் சிக்கிக்குவோன்னா, யார் வந்து ரொம்ப எதுக்காக பேசுவாங்களோ, இந்த இந்த உண்மையை வந்து இந்த ஃபேக்ட்ஸ் வந்து யார் நம்ப மாட்டாங்களோ அவங்க தான் முதல்ல போய் சிக்குவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்னு, அவங்களும் இந்த மாதிரி தான். அந்த நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த 700 ringgitன்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு முன்ன, அந்த மெடிடேஷனில். அங்கே போய் சிக்குனாரு. இவ்வளோ பேசின இவங்களும் கடைசியில் எங்கன்னா பொய்யான ஒரு இதுதான் போயிட்டு அவங்க சிக்கும். ஆனால் அங்கே வந்து எதுவுமே கேள்விலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன்னா அதான் இந்த பிரபுபாட் சொல்கிறாங்க, மெட்டீரியல் ஷோ காட்டுவாங்க. இப்படி செஞ்சாக்கா விபூதி வரும், இப்படி செஞ்சாக்கா காசு வரும், நான் பெரிய BMW மெர்சிடிஸ் இந்த மாதிரி செஞ்சாக்கா இதெல்லாம் நீங்கள் அடையலாம். இந்த மாதிரி பொய்யான ஒரு ஃபால்ஸான ஒரு ஒரு இலூஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மளும் அதை நம்பிக்கிட்டு இதுதான் ஸ்பிரிச்சுவல், இதுதான் அது வந்து பொய்யாயிடுச்சுன்னா வச்ச பாரு, இந்த ஆன்மீக இதில் எல்லாமே பொய்யா இருக்குது, பேசாமல் நான் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் போயிடுறேன், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து ஆயிடுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு என்ன சொந்தக்காரங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பூசாரி, ஆனால் அந்த பூசாரி ரொம்ப ஜென்வினான ஒரு பூசாரி. அவர் வந்து அந்த ஓமம் அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு இடத்துல வந்து அழகாக ஒரு கோலம், அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலத்தை போட்டு, இது வந்து லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சார். செஞ்சுட்டு நான் உண்மையிலே நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி தான். அப்புறம் அவரே வந்து சொல்கிறாரு, இல்லை இது வந்து இப்போ புதுசாக நான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன் இந்த ஓமத்தை. ஏன்னா ப்ரீவியஸ்லி நான் இன்னொரு பூஜாரி நான் பார்த்தேன், அவர் வந்து இதெல்லாம் செஞ்சார். இது செஞ்சாக்கா அவர் இன்னும் டிஃப்ரெண்டாக செய்கிறாரு, இந்த மாதிரி செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா காசு எடுக்கிறாரு. ஸோ நம்மளுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி ஒரு கான்செப்டில் நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து போயிடும் சொல்லிட்டு. ஸோ பாருங்களேன், ஒரு பூசாரி அவங்களோட அர்ச்சகர் இவங்களாம் வந்து பிராமணாஸ், அவங்க பூலாம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க கூப்பிட்டுட்டு வரோம். ஆக்சுவலி ஒரு ஓமத்தில் அந்த இது யக்னால வந்து பெனிஃபிட் எங்கன்னா முக்கால்வாசி அந்த பெனிஃபிட் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பூஜாரி, அந்த யார் ஓமம் வளர்க்குறாரோ அவங்க பியூராக இருக்கணும்.
அவங்க பியூராக இருந்தால் தான் அந்த ஹோமத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அந்த பூஜை செய்கிறவரே பியூராக இல்லைன்னா எப்படி அது வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து ஆல் சீட்டிங். ஓகே, இதுதான் அன்னோருக்கு காசு போட்டு நம்பி அவங்களாம் போகிறாங்க. அவங்களும் தைரியமாக வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், பாருங்கள். ஆனால் நம்ம அவங்க தைரியமாக சொல்கிறது கூட நம்மளுக்கு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது கூட நம்ம மண்டலை ஏற்றிக்காம நம்ம ஸ்டில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஹவு ஃபுல் ஆகி நம்மளும் இவ்வளோ என்னென்னவோ படித்து என்னென்னவோ பேசுகிறோம். சம்டைம் இதெல்லாம் வந்து கண்மூடி ஒன்று நடக்கும், அது வந்து நம்ம நம்புவோம். ஆனால் ஒரு உண்மையாக இருக்கும், அது வந்து நம்ம நம்ப மாட்டோம். நிறைய கேள்விகள் வந்து கேட்போம். ஓகே, இதுதான் ஃபுல் நம்பர் 1. ஓகே, ஸோ இதில் வந்து வாய் இதெல்லாம் ஏன் நடக்குது? வாய் திஸ் திங்ஸ் ஹேப்பனிங்னா பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆத்மா சபவித்தா ஈகோ, அகங்கார விபூத ஆத்மா. அகங்காரம், ஈகோனால தான் இது வந்து இதெல்லாம் நடக்குது. நம்ம வந்து நடிச்சுக்குவோம் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் இதெல்லாம் சொல்லிட்டு, பட் உள்ளுக்கு நம்ம போய் பார்த்தா we are really full on this. ஸோ யார் வந்து வாய்ஸர், யார் வந்து இன்டெலிஜென்டான மேன்? இப்போ வந்து நம்ம நினச்சிக்கோ, ஓகே நான் வந்து நல்லா படித்தேன், நான் பிஹெச்டி, நான் நல்லா சம்பாதிக்க, இதுதான் நான் தான் இன்டெலிஜென்ட் நினச்சிக்கோ. எதுதான் உண்மையான இன்டெலிஜென்ட் பிரபு நீங்கள் சொல்கிறீங்க? அப்புறம் எதுதான் அப்போ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் படிச்சு நான் தான் இன்டெலிஜென்ட் நினைக்கிறேன். அப்போ எதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ்? உண்மையான இன்டெலிஜென்ட் எப்படின்னா, when you elevate உங்களோட மெட்டீரியல் இன்டெலிஜென்சி வந்து எப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்டாக ஆகுதோ அப்போ தான் அதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் வாய் சில பிரபுபாட் வந்து ஆல்வேஸ் ஒரு கோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அவங்களோட கிளாஸில் கேட்கும் போதோ இல்லை அவங்களோட புக்கு சின்ன மேகசின் நீங்கள் வந்து படிக்கும்போது பிரபுபாட் வந்து ஒன்று எழுதியிருப்பார், சிம்பிள் திங்கிங் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். ஓகே, இது வந்து இது வந்து அவங்களோட வெரி ஃபேமஸான ஒரு கோட். ஓகே, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். அவரோட தாட்ஸ் வந்து எப்படின்னா, இந்த லிவிங் இது நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காரு. அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுனா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மெட்டீரியலி ஆப்யூலன்சஸ். ஓகேங்களா? நல்லா காசு, நல்லா தூங்கணும், நல்லா வீடு நல்ல இதாக இருக்கணும், எல்லாமே நல்ல 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 இருக்க அந்த மெட்டீரியல் நல்லா சாப்பிடணும், நல்ல 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 இதெல்லாம் வந்து அந்த நல்ல வந்து எடுத்துட்டு உங்களோட அறிவத்தில் போட்டாங்க, உங்களோட திங்கிங் அது நீ நல்லா சிந்தனை பண்ணு. ஓகே, நீ வந்து இந்த திங்கிங் வந்து ஹாயாக வச்சுக்கோ, ஆனால் உன் லிவிங் வந்து ரொம்ப ஹாயாக வைக்க ஒரு மாடரேட்டாக அது வச்சுக்கோ. சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்காக நீ வச்சுக்கோ. ஓகே, அந்த ஹை திங்கிங் தான் என்னன்னா இந்த ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸ். இந்த ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸ், இந்த சாஸ்திரங்கள் வந்து எப்போ வந்து நம்ம படிக்கிறோமோ, அதை நம்ம கேட்குறோமோ, அது நம்ம மண்டையில் வந்து ஏற்றிக்கிறோமோ, அதுதான் இந்த ஹையஸ்ட் திங்கிங், ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கு. ஓகே, ஸோ எப்படி வந்து ஹவு வி வாண்ட் டு ஓவர் கம் ஆல் திஸ். ஓகேங்களா? இந்த ஈகோவாக இருக்கட்டும், நம்மளோட கெட்ட குணங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது, எப்படி வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கடந்து எப்படி நம்ம போகிறது, எப்படி? ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நம்ம வந்து சாஸ்திரங்கள் வந்து நம்ம படிக்கணும், இதெல்லாம் ஓகே, சாஸ்திர குரு சாது நம்ம இருக்கணும். ஆனால் எப்படி இது இப்போ நீங்கள் சொல்லிட்டு சாது சாஸ்திர குரு, சரி எப்படி இது வந்து ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம செய்யறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் புட் கிருஷ்ணா as our சென்டர் ஆஃப் லிவிங். கிருஷ்ணர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து சென்டராக முக்கியமான ஒரு இதில் நம்ம வைக்கணும். ஓகே, அவர் தான் சென்டராக வைக்கணும். நம்ம பிள்ளையை சென்டராக வைக்கக்கூடாது, ஃபாதர் மதர் சென்டராக வைக்கக்கூடாது, இதெல்லாம் இது பௌதிக சம்மந்தம், இதெல்லாம் சென்டர். கிருஷ்ணர் சென்டராக வை ஃபர்ஸ்ட். நீ கரெக்டாக அது ஃபர்ஸ்ட்டு நீ வை. ஓகே, அது ஃபர்ஸ்ட்டு நீ எப்படி அது வந்து கிருஷ்ணரை சென்டர் வைக்கிறது? சொல் கிருஷ்ண சென்டர். கிருஷ்ணா சென்டர்னா என்ன? அது கிருஷ்ணா சென்டர்னா நம்ம செய்கிறது வாழ்க்கை எல்லாமே கிருஷ்ண சம்மந்தப்பட்டதாக நம்ம இருக்கணும். அதுதான் கிருஷ்ண சென்டர். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றது,
சாப்பிடுறது கிருஷ்ணவை நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்றது, கேட்குறது, ஹரிகதா, நாமசங்கர், கீர்த்தன் இதெல்லாம் கேட்குறது, பேசுறது, கிருஷ்ணவரோட கதைங்களாம் பேசுறது. வேலை சரி, வேலைன்னா வேலை எல்லாமே இதெல்லாம் இருக்கும்ல. வேலை செய்கிறது உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கணும் தவிர, நான் ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், நான் நல்லா சமைக்க அந்த மாதிரி இல்லாத தவிர எப்படி இருக்கணும்னா, நான் இந்த வேலை செய்கிறது, இந்த எடுக்கிறது காசு வந்து என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இவங்க கிருஷ்ணரோட ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களாம். ஓகே, நான் வந்து ஏன்னா இவங்க எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்காங்க. நான் இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும். கோயிலுக்கு வந்து நான் கொடுக்கணும் காசு. ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் கிருஷ்ணருக்கு ஒன்று நான் நல்லா பண்ணேன். என்ன செஞ்சாலும் கிருஷ்ணராக தான் இருக்கணும். இந்த காசு எடுத்து கிருஷ்ணர் ஒரு பூவாக இருக்கட்டும், ஒரு பழங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட மைண்ட் இன்டால்ஜ் டு இட் கிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே சம்மதப்பட்டது. நெக்ஸ்ட் எது சம்மதம் இல்லையோ கிருஷ்ணர் கூட அப்படின்னா, இப்போ வந்து ஓகே இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா, ஏதோ வெளியே போகிறோம், ஓகேங்களா, சரி ஃபேமிலியோட போயிட்டு ஒரு படம் பார்க்குறோமே, அந்த மாதிரி அது வந்து கிருஷ்ணருக்கு சம்மந்தம் ஏதாச்சும் இருக்கா? படம் பார்க்குறது கிருஷ்ணருக்கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருக்கேன். பேசுகிறது ஏதாச்சும் கிருஷ்ணர் இல்லாத ஏதாச்சும் பேசுகிறோமா, அது கொஞ்சம் குறைச்சிருக்கேன். எது வந்து கிருஷ்ணர் உள்ளுக்கு இல்லையோ அது எல்லாமே குறைச்சிடணும். குறைச்சி அந்த மாதிரி ஒரு நிலையில் இதுதான் பேர் சொல்லுவாங்க யுக்த வைராகியம். வைராகியமாக நம்ம இருக்கணும், ஃபோமா ஸ்டெடியாக நம்ம இருக்கணும். நம்ம ஒன்று எடுத்துட்டோமா, ஓகே இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, அது வந்து அப்படியே ஆடாமல் கரெக்டாக ஓகே எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்டில் நம்ம வந்து இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் இதுக்கு பேர் தான் கிருஷ்ணா ஆன் த சென்டர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வந்து நம்ம செஞ்சாலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஓகே, எல்லாமே ஃபர்ஸ்ட்டு எங்கே வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வாயால் தான் வருது. எல்லாமே இது குத்தம் பேசுகிறோம், இது சரியில்லை, அது சரி, இது வச்சுக்கோ, இது வந்து நிப்பாட்டிட்டு கிருஷ்ணரை உங்களுக்கு வச்சுட்டாக்கா முடிஞ்சு அந்த பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா நீ சரியோ எல்லாமே கிருஷ்ணர் நீ வச்சாக்கா உங்களோட பாதியில் முழு கஷ்டமே எல்லாமே போயிடுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புட் கிருஷ்ணா ஆன் த சென்டர். வாய் நீங்கள் வந்து புட் கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க டு அண்டர்ஸ்டாண்ட் சாஸ்திரம். ஓகே, ஃபர்ஸ்ட் புட் கிருஷ்ணா சென்டர். தென் ஒன்று உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் கிருஷ்ணா, ஒரு சம்மந்தம் இருக்கும் கிருஷ்ணா கூட. அந்த சம்பந்தம் இருந்தால் தான் உங்களோட நிலை, உங்களோட மனம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அது வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரும், அங்கங்கே ஆடாத ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு நிலையில வரும். ஸோ ஒரு நிலையில் வந்தோடனே அப்போ தான் நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் அந்த சாஸ்திரோட சாரம். ஓகேங்களா? நீங்கள் பாகவதம் எடுத்து படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிஃபரன்ஸில் கேந்தோ 1ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து படிக்கிறப்ப பிரபுபாத் வந்து அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார் பாகவதத்தை. இது வந்து ஒரு அமிர்தம், ஒரு தேன் போல் இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியாது, என்னடா தேனு, என்னடா இது, எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபீல் வந்து எப்போ வரும்னா, எப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ, எது எடுக்கணும் ஒரு சாதுங்கள் மூலியமாக, ஒரு குரு வந்து மூலியமாக நம்ம வந்து கேட்டாலே அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகே, பகவத்கீதா நம்மளோட மெட்டீரியல் நாலேஜ் வந்து எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஃபர்ஸ்ட்டு மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சம்மந்தம் வச்சுக்கணும் கிருஷ்ணர்கிட்ட. செகண்ட் வந்து பகவத்கீதா சாப்டர் 4 டெக்ஸ்ட் 34ல் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, தட் விதி பிரதிபேன பரிபஸ்தேன சேவையா உபதாச்சாந்தி தே ஜன்மம் ஜனனீஸ் தத்துவதர்சி. Just try to learn the truth of approaching a spiritual master, inquiring from him submissively and render service unto him.
The self-realized soul can impart knowledge onto you because they have seen the truth. ஸோ நீங்கள் வந்து ஒரு நிலையிலுக்கு வந்தோடனே நீங்கள் குரு எடுக்கணும். குரு சாஸ்திர சாது குரு சாஸ்திரா குரு நீங்கள் இந்த குரு எடுத்தாதான் யூ கேன் ஃபீல் த நாலேஜ் ஆஃப் தி சாஸ்திரம். செகண்ட் வந்து நீங்கள் குரு எடுக்கிற நீங்கள் முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ குரு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் குரு எடுத்தோடனே நீங்கள் வந்து சாதுங்கள் கூட, இப்போ நம்மளுக்கு வந்து குரு இல்லை, ஓகே நானும் குரு எடுக்கல பிரபு, அப்புறம் நானும் இது வந்து ஃபீல் பண்ண முடியாதா, நான் இப்படி இது பண்ண முடியும்னா, நம்ம குரு வந்து ஸ்தாபகாச்சாரி சில பிரபுபாட் வந்து இருக்கார். அவர் தான் நம்மளோட குரு. ஓகே, ஸோ அவர் மூலியமாக நம்ம குருவாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டெய்லி வீக்லி, இந்தியாவில் தான் டெய்லி, இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டெம்பிளுக்கு வந்து சாதுங்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து உரையாடி நம்ம வந்து அவங்ககிட்ட கிளாஸ் கேட்டாலே நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலோட நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. இந்த குருவோட பவர்னா என்னது? குருனான சாதாரண குருவில் பொனஃபைட்டான குரு, அவங்களோட மெர்சி வந்து எவ்வளோ பெரிய மெர்சி சொல்லிட்டு இது சின்ன கதையில் வந்து நான் சொல்றேன். பிரகாஷானந்த சரஸ்வதி சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார். இவர் வந்து ஒரு மாயாவதி பிலாசபர், மாயாவதி. ஓகே, இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு அகங்காரம் இருக்கு. அது என்ன அகங்காரம்னா, இவர் வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மாயாவதி. இவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு நல்லா ஓகே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு மாயாவதி, ஒரு ஃபிலோசபர். இவங்க வந்து ஒரு நாள் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்க டிசைபிள் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு பக்தன் இருக்காங்க, சாது இருக்காங்க, அவர் வந்து ஆல்வேஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு, ஆனால் அவர் வந்து ஒரு சன்னியாசி சொல்லிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படியே தான் அவர் இருக்கார், என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கார். அவர் பேர் தான் சைத்தன்ய மகாபிரபு. இவர் என்ன குருவே இப்படி இருக்காரு, சன்னியாசியாக இருக்காரு, ஆனால் ஆடி பாடி இந்த மாதிரி இருக்காரு, சன்னியாசிலாம் இந்த மாதிரி இருக்கணுமா? ஏன்னா இவங்களோட சன்னியாசினா இப்படின்னா அப்படியே மரியாதையாக வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு ஃபுல் ஃபிலாசபி அந்த மாதிரி தான் இருப்பார். யார்? பிரகாஷானந்த சரஸ்வதி. இவங்களோட லைனேஜ் மாயாவதியோட இது வந்து இப்படின்னா இவங்களும் ஆட மாட்டேன் பாட மாட்டேன், இந்த மாதிரி அப்படியே ஃபிலாசபியாக அந்த மாதிரி தான் இருப்பார். அப்படியே டீசெண்டாக அப்படியே இருப்பார். ஸோ மகாபிரபு வந்து இப்படி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் ஒரு சன்னியாசி வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு இதில் வந்து பார்ப்பார். சன்னியாசிலாம் இல்லை, இந்த மாதிரி தான், அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு நாள் வந்து மகாபிரபுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவார், ஒரு அசம்பிளிக்கு, ஒரு இதுக்கு வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்து கூப்பிடுவார். ஒரு மகாபிரபு வந்து வருவார். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சேரில் அது மாதிரி உட்காந்துருப்பார். மகாபிரபு வருவார். மகாபிரபு என்ன செய்வார்னா, அந்த காலு கழுவாங்களே அந்த பைப் கட்ட அங்கே பக்கத்துலேயே வந்து அங்கே உட்காந்துக்குவார் மகாபிரபு. இவர் என்னடா மகாபிரபு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு சொல்லிட்டு இவர் போவார். இவர் போயிட்டு மகாபிரபு ஏன் நீங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, ஏன் அது மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ரொம்ப ஐ எம் வெரி என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சோல், நான் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்லு, ரொம்ப அவரை பற்றி அவர் ரொம்ப கீழ்த்தரமாக அவரே பேசிக்குவார். நான் வந்து இங்கே தகுதி இல்லை, நான் இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அப்புறம் இவர் வந்து கேட்பார், ஸ்டார்டிங்கில் இவர் கேட்பார், சரி மகாபிரபு நீங்கள் வந்து ஒரு சன்னியாசி, நீங்கள் என்ன அது ஆடி பாடிக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறீங்க, இந்த வேதாந்த ஃபிலாசபி இதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் ரொம்ப இன்டால்ஷியல் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் என்ன இப்படி சன்னியாசியோட லட்சணம் இப்படி இருக்காத அப்படி சொல்லிட்டார். மகாபிரபு வந்து அதுக்கு ஒரு விடை தந்தார். இல்லை, என்னோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், என்னோட குரு வந்து சொன்னார், ஐயா நீ
நீ வந்து இதுக்கு வந்து தகுதியே இல்லை, இந்த சாஸ்திரம் வந்து போகிறதுக்கு நீ வந்து படிக்கிறது தகுதியே இல்லை, நீ வந்து இந்த நாம ஜபத்தை நீ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. மகாபிரபு அவர் சொல்கிறேன், நீ வந்து இதெல்லாம் படிக்கிறது தகுதி இல்லை. அதான் என் குரு வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இந்த நாமம் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணி நீங்கள் இதே பாடிக்கிட்டு நீ இருன்னு. அப்புறம் அதுக்கு ஒரு கோட் வேற பண்ணார், ஹரே நாம கேவல கலோ நாஸ்தேவ நாஸ்தே கதிர் அந்நியதா. இந்த கலியுகத்தில் வந்து இந்த ஹரிநாம தவிர எதுவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹரிநாமம் வந்து கொஞ்சம் தூக்கி அவர் பேசுகிறார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, கிருஷ்ணரோட குணம், கிருஷ்ணரோட ரூபம், கிருஷ்ணரோட நாமம், இது எல்லாமே இது எல்லாமே பகவானோட, இது எல்லாமே வேறுபாடு இல்லை. இங்கே அவர் வந்து அவங்களோட வேதந்தா, அவங்க வந்து அவங்களோட மாயாவதியோட இது வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாமத்தை வந்து கொஞ்சம் கீழ்வா பார்த்துட்டாரு. நீங்கள் என்ன நாம அப்படியே பாடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம வேதத்தை நம்ம படிக்கணும், கொஞ்சம் கீழே படி சொல்லிட்டோன்னே மகாபிரபு அதுக்கு வந்து விடை கொடுக்குறாரு. ஓகே. அண்ட் இவர் பிரக்சானந்த சரஸ்வதி வந்து இவருக்கும் தெரியும் மகாபிரபு யார். மகாபிரபு சாதாரண இவருக்கும் தெரியும். ஏன்னா இவங்க சின்ன அந்த பிஃபோர் சன்னியாசியார் இருப்ப இவர் பேர் வந்து நிமாய் பண்டிட். இவர் வந்து ஒரு பண்டிதர்னு இவருக்கும் தெரியும், எத்தனை பேர் இவருக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இவருக்கும் தெரியும். ஸோ இவருக்கும் கொஞ்சம் ஓகே, இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இருக்கணும் சொல்லிட்டு இவர் பேசுகிறப்ப அப்புறம் அவர் வந்து அவரோட வேதாந்த மாயாவதியோட ஃபிலாசபி அடிக்கிறாரு. அங்கேயே வந்து அவர் வந்து விவாதம் பண்ணுறாரு. விவாதம் பண்ணி இவர் சொல்கிறாரு, த பர்பஸ் ஆஃப் வேதாந்தா என்னன்னா to understand the supreme personality of Godhead, Krishna, and absolute truth is ultimately as a person. அவளுக்கு ரூபம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, குணா ரூபா நாமம், இதுக்கு கிருஷ்ணர் பகவானுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே அவர் அடிக்கிறார். ஸோ அண்ட் அங்கே சொல்லிட்டோன்னே அவர் ஒரு விவாதம் நடக்குது, கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன், விவாதம் நடக்குது. ஸோ மகாபிரபுவோட எப்போ அவருக்கு அவர் தான் மகாபிரபு. அவர் வந்து அவரோட விவாதத்தில் இதெல்லாம் சாஸ்திர வீதம் முடி அவர் வந்து சொல்லும் போது இவர் பிரசாந்த சரஸ்வதி வந்து இவனால் எதுக்க பேசவும் முடியும். ஏன்னா இவர் முன்னையே பண்டிதர். ஸோ இவரால் பேசவும் முடியல, இவர் வந்து சரண்டர் ஆகுறாரு. இப்போ நான் வந்து அவர் ஃபைனலி அவரே ரியலைஸ் பண்ணுறாரு, என்னோட நாலேஜ் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து இது வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ப்ரௌடாக நான் இருக்கேன். அண்ட் வேதாந்தா வந்து உண்மையான அதோட பர்பஸும் நான் எனக்கு வந்து அந்த புரிகிறதுக்கு வந்து அந்த தன்மையும் எனக்கு இல்லை. ஸோ ஐம் வெரி அவர் வந்து அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஒரு ஃபீல்ட் வெரி சாரிலா அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கார். ஸோ ஒரு குரு, ஒரு ஒரு புனிதமான ஒரு பக்தன் வந்து இந்த முக்த ஜீவாத்மா சிவங்களாம் சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு வார்த்தைனால, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனாலே இவங்க வந்து ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய மாயாவதி, எவ்வளோ பெரிய வேதாந்த இந்த மாதிரி இருந்தாலும் டக்குன்னு வந்து அவரும் மாற்றிடுவார். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் பியோர் சோல்ஸ் ஆஃப் குரு. குரு வந்து த மெர்சி ஆஃப் குருனா, நீங்கள் வந்து என்ன இதில் இருந்தாலும் ஜஸ்ட் பை த கிளான்ஸ் ஆஃப் த குரு வந்து நீங்கள் எல்லா பாவங்களும் நம்மளோட நிலை வந்து அந்த பக்தி வந்து இந்த குரு மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னொரு கதையும் இருக்குது. நான் வந்து வக்ரேஷ்வா பண்டிட் பற்றி நான் கொஞ்சம் பேசிடுறேன். அவரோட எப்பிரியன்ஸ் டே இந்த மாதத்துல தான் வந்துச்சு. ஸோ வக்ரேஷ்வா பண்டிட் இவரோட கதையும் இது வந்து சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். வக்ரேஷ்வா பண்டிட் வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிதர். இவர் வந்து இவர் என்னன்னா கோபிஸில் வந்து துங்க வித்யா ஒரு நம்மளுக்கு வந்து கோபி மார்களை வந்து ஒன் ஆஃப் த கோபிஸ் வந்து துங்க வித்யான்னு கோபி வந்து இவர் வந்து ஒரு இன்கார்னேஷன் ஆஃப் துங்க வித்யா. அண்ட் இவர் வந்து மகாபிரபு டைமில் வந்து இவர் வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. மகாபிரபு டைமில் எங்கள் ஜெகநாத் பூரியில் வந்து இவர் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நவதீப்புலேயும் அண்ட் ஜெகநாத் பூரியில் அந்த டைமில் வந்து இவர் ரொம்ப மகாபிரபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மகாபிரபுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தன் இவர்.
ஏன்னா இவரோட ஸ்பெஷலிட்டி என்னன்னா, இவர் வந்து நல்லா நல்ல கீர்த்தன் பண்ணுவார், நல்லா வந்து ஆடுவார். இவர் வந்து நான் ஸ்டாப்பாக 72 ஹவர்ஸாக வந்து அவருனால ஆட முடியும். 3 நாளைக்கு வந்து தூங்காம சாப்பிடாம குடிக்காம வந்து ஆட முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு பக்தர். மகாபிரபுவை டிக்ளேர் பண்ணியிருக்காரு, வக்ரேஷா பண்டிட், நீ மட்டும் ஒன்னொரு வக்ரேஷா பண்ணி எனக்கு இருந்தாலே எனக்கு 2 ரெக்கை மாதிரி நான் பறந்துடுவேன். நீ வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பக்தன் நீ சொல்லிட்டு. ஸோ வக்ரேஷா பண்டிட் வந்து கும்திபாரா சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் வந்து அவர் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஆல்வேஸ் எங்கன்னா ஸ்ரீவாஸ் பண்டிட் அவர் வீட்டில் தான் இவங்களாம் வந்து மீட் பண்ணுவாங்க, இவங்களாம் அங்கே தான் பஜ்ஜிலாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து ஸ்ரீவாச பண்டிட் வந்து ஒரு பாகவதம் கிளாஸ்க்கு வந்து போவாங்க. அவரோட அந்த பாகவதம் கொடுக்குற அந்த கிளாஸ் கொடுக்குற அந்த நபரோட பேர் வந்து தேவனந்த பண்டிட். இந்த தேவனந்த பண்டிட் வந்து ரொம்ப வெரி குட் இன் கிவிங் பாகவதம் கிளாஸ். ரொம்ப சிக்காப்பாக பாகவதம் கிளாஸ்லாம் நல்லா கொடுப்பாரு. ஸோ இது தெரிஞ்சு வந்து ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வந்து அங்கே வந்து போயிட்டு சரி போய் கேட்போம் பாகவதம்னு சொல்லிட்டு. ஸோ பாகவதம் அவர்கிட்ட வந்து கேட்கும் போது இவர் வந்து அந்த எக்ஸசிவ் மோட்க்கு வந்து போயிடுவார். அவருக்கு வந்து அந்த கிருஷ்ணரோட அந்த அந்த மோட்க்கு வந்து போயிட்டு அவர் வந்து அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துருவார். அப்புறம் தேவனந்த பண்டிட்டோட 2 சிஷியன்கள் என்ன செய்வாங்கன்னா, முட்டாள்தனமாக அவங்க வந்து ஸ்ரீவாஸ் பண்டிட் என்ன இவர் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணி ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அவரை தூக்கிட்டு வெளியே போட்டுருவாங்க. இது வந்து இந்த செயல் வந்து தேவனந்த பண்டிட் அங்கே தான் இருக்காரு, ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படியே இருப்பார். இந்த செயல் வந்து மகாபிரபுக்கு தெரிஞ்சிடும். என்னோட சிஷியன் வந்து இந்த மாதிரி அவமாதி ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்களே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபமாயிரும் மகாபிரபுக்கு. அப்புறம் மகாபிரபு வந்து தேவனந்த பண்டிட்ட சொல்லுவார், நீ செஞ்சது ஒரு பெரிய அபராதம். உனக்கு வந்து புக்கு பாகவதம் தான் தெரியும் தவிர பாகவதம் உனக்கு தெரியாது. உனக்கு எப்போ நீ வந்து மெக்கானிக்கலின்னு தான் நீ சொல்கிற தவிர உனக்கு அந்த ருச்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். உனக்கு வந்து அந்த ஃபீலிங் உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு, உனக்கு உண்மையான பாகவத ருச்சி வந்து டேஸ்ட் வந்து உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். தேவனந்த பண்டிட்டு அப்படியே ஆச்சு வச்சு இவ்வளோ பெரிய அபராதம் நான் பண்ணிட்டேன், எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து பாகவத நீங்கள் தான் எக்ஸ்பர்ட், ஆனால் உங்களுக்கே அந்த ஃபீலிங் இருக்காதுன்னா எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க? ஓகே. ஸோ அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிரும் சொல்லிட்டு அவர் அப்படியே ஒதுங்கிடுவார். அப்புறம் ஒரு நாள் வந்து வக்ரேஷா பண்டிட் வந்து ஒரு பக்தரோட வீட்டில் வந்து நாம சங்கீர்த்தனை வந்து வராது, அங்கே ஒரு பஜன் பண்ணணும்னு சொல்லிட்டு வக்ரேஷா பண்டிட் வருவாங்க. இந்த இது வந்து தேவனந்த பண்டிட்டுக்கு தெரிஞ்சிடும். ஓ இப்படி ஒரு பக்தர் வந்து வராங்களே, சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவர் போவார். ஸோ வக்ரேஷா பண்டிட் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பார். அவர் ஆடிக்கிறப்ப தென் தேவனந்த பண்டிட் வந்து இவருக்கு போயிட்டு என்ன செய்வார்னா, அவங்க ஏன்னா இவங்களாம் பெரிய நபர்கள், இவங்களும் வந்து ஆடுறப்போ அவ்வளோ கூட்டம் வந்து வந்துடும். ஸோ கூட்டம் வந்தோடனே தேவனந்த பண்டிட் வந்து அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் அழகாக மேனேஜ் பண்ணி அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவர் ஆடுறதுக்கு அந்த மாதிரி அந்த சேவைகள் வந்து இவர் செஞ்சுட்டு இருப்பார். இவர் ஆடுறது 6 ஹவர்ஸாக ஆடுவார். ஆடி கழுத்து போய் அவரே அப்படியே மயக்கப்பட்டு அப்படியே விழுந்துருவார். விழுந்துட்டோடனே தேவனந்த பண்டிட் வந்து அவரோட காலில் வந்து வச்சுக்குவார். அவங்க மடியில் வந்து அவரோட மடியில் வந்து வச்சுக்கிட்டு வக்ரேஷா பண்டிட் வந்து முடிச்சுட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் செஞ்ச சேவை வந்து எனக்கு ரொம்ப பூர்ணம் ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அப்புறம் அவர் சொல்லுவார், கிருஷ்ணா பக்து ஹுக்னு சொல்லுவார். அப்படின்னா மே கிருஷ்ணா அவேக்கன் யுவர் டிவோஷன், அவனோட பக்தியை கிருஷ்ணா வந்து வெயிட் பண்ணிட்டோம், பக்தி வந்து இது வரட்டோம்னு சொல்லிட்டு அவர் பிளஸ் பண்ணுவார். அந்த பிளஸ் பண்ண முடிஞ்சோன்னு தான் அவருக்கு வந்து திருப்பி அந்த அபராதமும் போயிடும். மகாபிரபு அப்போ தான் வந்து சொல்லுவார், ஓகே தேவனந்த பண்டிட், இப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், இதுதான் பக்த பாகவதா. ஓகே, எப்போ வந்து என்னோட டிசைபிள் வந்து உனக்கு பிளெஸிங் கொடுத்தாலோ நானே பிளெஸிங் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு, அப்போ வந்து இது வந்து சின்ன ஒரு கதை. இது என்ன சொல்லி வரேன்னா,
ஒரு த mercy ஆஃப் சாது, mercy ஆஃப் குரு வந்து உங்களை வந்து எலிவேட் பண்ணோன்னா இவங்களோட mercyனால தான் முடியும். வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியும். இவங்களோட இது எல்லாமே பை த mercy. இந்த ஏக்கமே பை த mercy ஆஃப் பிரபுபாத் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சாது குரு சாஸ்திரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளோட மெனுவலே. ஓகே, இந்த மெனு இல்லைன்னா நீங்கள் 90% நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்களே சும்மா போயிட்டு உங்களோட யாராச்சும் நீங்கள் போய் பாருங்கள், சந்தோஷம் இல்லைன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஒன்று அவங்களோட சாத்திரம். ஏன்னா நம்மளுக்கு இந்தியன்ஸ், நம்ம ஹிந்துவே நம்மளுக்கு வந்து ஒரு விதிமுறை இருக்குது. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட இதுலேயே நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம போனாலே, நம்மளோட என்னென்ன நம்ம சாஸ்திரம் என்னென்ன சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை எங்கே பாருங்கள், இப்போலாம் நிறைய டைவோர்ஸ் கேஸு, நிறைய இந்த க்ரைம் கேஸுலாம் நிறையா. ஏன்னா எல்லாமே போக போக அது எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே போயிடும். ஓகே, இதெல்லாம் நம்மளோட இது நம்மளோட பொக்கிஷம். இதெல்லாம் நம்ம வந்து எங்கெங்கே கவுன்சிலிங்கு எங்கெங்கெல்லாம் அழியே தேவையில்லை. இந்த மோட்டிவேஷன் டாக் அதெல்லாம் just 3 put Krishna on the center, follow these 3, finish. நம்மளோட கவுன்சிலிங்கே இந்த ஆலயம் தாங்க. கவுன்சிலிங் வேணுமா, வரணுமா, நல்லா எல்லாமே மருந்துருக்கணும். நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் அந்த சங்கத்தில் நீங்கள் வந்து இன்டார்ஜ் பண்ணுங்கள். ஸோ பிரச்சனையே இருக்குது, வெரி சிம்பிள். ஓகே, ஸோ as a conclusion நான் முடிக்கிறேன். இந்த சாது குரு சாஸ்திரம் நம்மளோட வாழ்க்கையோட அச்சாணி மாதிரி சொல்லியிருக்கிறேன். 3 பில்லர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஃபேமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து இது கடைப்பிடிக்கணும். யுக்த வைராகியமாக நம்ம இருக்கணும். சரி திங்ஸ் ரொம்ப வைராகியமாக இருக்கும். பணம் சம்பந்தம் வைராகியமாக இருக்கணும். இது வாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வைராகியம் எதில் நம்ம வைராகியம் இந்த இந்த டெவோஷனில் வந்து இந்த டெவோஷனல் சர்வீஸில் வந்து நம்ம ரொம்ப வைராகியமாக இருக்கும். சென்டிங் ரொம்ப வைராகியம், இதை கரெக்டாக நம்ம இருக்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு வைராகியம் நம்ம இருந்தாலே நம்மளுக்கு கிருஷ்ணனோட mercy, குருவோட mercy, கிருஷ்ணனோட எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் எவர் நம்ம குரு என்ன சொன்னாங்களோ, ஓகே, ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம செய்யணும். டோன்ட் பி நம்ம வந்து வேறு இதெல்லாம் தேவையில்லை. இது சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் எஜிடேட் பண்ணாதீங்க. மைண்ட் அதெல்லாம் ஏற்றாதீங்க. கரெக்டாக பிரபுபாட் என்ன சொன்னாங்க, நம்ம சாஸ்திரங்கள் நம்ம குரு இருந்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டாக லிசன் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை ரொம்ப சிம்பிளி ஹை திங்கிங் எடுத்துகிட்டு நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. எல்லாரும் பொறுமையாக என்னோடய கிளாஸ் வந்து கேட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் நான் தவறாக சொல்லிட்டாக்கா ப்ளீஸ் அதை நினச்சிருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. உங்கள் பக்தி நல்லா வரணும்னு சொல்லிட்டு நானும் பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.